ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு யோகாஜரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க போலாம். ஹாய் ஸ்ரீ, இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி பக்கம் கரெக்டா? அதனால நாங்கள் ஒரு கோயிலுக்கு போறோம். இது சிவன் கோயில். இந்த வருஷம் இதான் நம்ம இதான் லாஸ்ட் பிரதோஷம். அது மாதிரி மார்கழி மாசத்துல வர பிரதோஷம் இங்க ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்களா. இந்த மார்கழி மாசம்னாலே கொஞ்சம் தெய்வ வழிபாடு இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கோயில். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். இவ ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் வரியா? சரிண்ணா. ரெண்டாவது தடவை வர சிவாவுக்கு கிடா வெட்டப்ப வந்தீங்கல்ல, அப்போ ஒரு ரெண்டாவது தடவை வராங்க. இதான் நான் சொன்ன கோயில். கோயிலோட பேரை வந்து எங்க அக்கா இப்ப படிப்பா பாருங்க. நீ கூட படிச்சிருவியா? சிவன் மேல இருக்காரு. மேல சிவனும் இருக்காங்க, முருகனும் இருக்காங்க. இங்க தாமரை இருக்குமா? இந்த குளம் பூரா தாமரை இருக்கும். இப்ப தாமரை இல்ல, குளம் ரன்னிங்ல போதா, காத்துக்கு ஆடுதுமா. இன்னைக்கு பிரதோஷம், அதனால சிவனுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு உள்ள போலான்னு சொல்லிட்டு அம்மா அக்கா வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அது நான் அக்கா தான் பேரை அப்படி படிச்சானா, நான் இந்த கோயிலோட வரலாறை கொஞ்சம் எப்படி படிக்கிறேன்னு மட்டும் கேளுங்க. பாடல் பெற்ற 12 பாடல் பெற்ற பாண்டி நாட்டு 14 திருத்தலங்கள். அதுல திருக்கொடுங்குன்றம் வந்து 5வது இடத்துல இருக்கு, திருக்கொடுங்குன்றம் வந்து 3வதுல இருக்கு, திருவாப்படையார் மதுரையில இருக்கு, அது ஆப்பனூர், ஆலவாயின்றதான் மதுரை. அதான ஆப்பனூர் பக்கத்து இங்கிட்டு தான் போடுறது திருவாப்படையார். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் பழமையான கோயில். பாண்டியர் காலகட்டத்தில் வந்து கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகிறப்ப மேல் நடை இன்னும் திறக்கலை. ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இன்னைக்கு பிரதோஷன்றனால கீழே சிவன் இருக்காரு, முருகனும் சிவனும் கீழே இருக்காங்க. மேலே வந்து பைரவரும் உமா மகேஸ்வரர் இந்த மாதிரி சன்னதிலாம் மேலே இருக்குது. பிரதோஷன்றதுனால கீழே வந்து நம்ம சிவனுக்கு அபிஷேக ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை கொடுத்துட்டு முருகரையும் கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுக்கறதுக்காக வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வந்து நான் நிறையா டைம் வந்திருக்கேன். ஆனால் நான் வந்தே ஒரு ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே, 10 வருஷம் இல்லை 12 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மாதம் மாதம் வந்திருக்கேன். அப்போது இருக்கிறப்ப மாதம் மாதம் வந்திருக்கேன். இப்போ வந்து என்னால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக வரவே முடியல இந்த கோயில். ஆனால் அப்போ இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து எங்கள் கூட ஒரு தாத்தா வருவார். இந்த கோயிலோட வரலாறு வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. இந்த இந்த கோயிலில் வந்து பெரிய மணி இருக்கும். அந்த மணி வந்து சவுண்ட் வந்து ரொம்ப தூரம் கேட்கும். அது மாதிரி ஒரு குட்டி கல் இருக்கும். அந்த கல்லை வந்து எடுக்க முடியாது. அந்த கல்லை எடுத்துருங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிலாம் எங்கிட்ட வந்து விளாடுவாங்க. ஒரு கதையாக சொல்லிட்டு வருவாங்க. அதனால இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாரி மன்னன் வந்து இங்கே ஆட்சி செஞ்ச இடம் வந்து இந்த இது. இங்க இருக்க சிவன் வந்து நமக்கு எப்படி சொல்றது, ரொம்ப பழமையான கோயில்ன்றதால ரொம்ப அமைதியா நம்ம வந்து ஊர்லலாம் நம்ம எப்படி இது பிரதோஷமா ரொம்ப சாமி பார்க்கறதே கொஞ்சம் கஷ்டன்ற மாரி அப்படிலாம் இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த மாரிலாம் இல்ல. ரொம்ப அமைதியா நம்ம சாமிய பார்த்து கும்பிட்டுட்டு வர மாரி தான் இருந்துச்சு. அது மாரி அக்காவும், அம்மாவும் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரனால அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தேன். இந்த இது இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வெளிச்சம் வரதெல்லாம் பார்த்தீங்கனாலே நம்ம வந்து அங்க நம்ம சூரிய வெளிச்சம் உள்ள படுற மாரி தான் இருக்கும் கோயிலுக்குள்ளேயே. லைட்டும் போட்டிருப்பாங்க. ஆனா சூரிய வெளிச்சமும் உள்ள வர மாரி தான் இருக்கும். ஏன்னா மலைய கொடைஞ்சு வச்ச கோயில்ன்றனால அது அப்படியே நல்லா அந்த சோழர் கால கட்டிடக்கலை வந்து இதுல வந்து இது பண்றதா நானே ஒரு இதுல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாரி தான் இருக்கும் இந்த கோயில். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. கீழே தள்ளி விட்டுற கொஞ்சம் வந்துருங்க. வென்றவன் அகங்காரமற்றவன் என்றும் முடிவில்லாத நல்லா இருக்கும். இங்க இருந்து பாக்குறது வியூ அவ்வளவு அழகா இருக்கு பாரு. இந்த கோயிலு அழகா துவைக்கிறாங்க. பச்சை பசேன்னு இருக்கு தண்ணி, ஊத்து மாதிரி சொனமலை. இங்க பாரு, மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனால் அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த கோயில். ரொம்ப சத்தம் இல்லாமல் கச்ச கச்சன்னு இல்லாமல். பிரதோஷம் நம்ம ஊரெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், சாமி கூட கும்பிட முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அவ்வளோ அமைதியாக நிம்மதியாக சாமி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மேலே வந்து பாரியோட சிலை இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு தான் போகணும். நல்லா இருக்குல்ல? இது நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இங்கே தான் பாரியோட சிலை. இந்த இங்கே காணும். அதுதான் பாரியோட சிலை. நான் சொன்னேன்ல நம்ம பாரி இருக்கார்லம்மா, வேல்பாரி. கடையேழு வள்ளல்களில் வந்து 7 பேரில் இவங்க ஆட்சி பண்ண இடம் வந்து இந்த பரம்பு மலை. வந்து மூச்சு வாங்குது. இவங்க ஆட்சி பண்ண இடம் தான் இந்த கோயில், இந்த ஊர் நினைக்கிறேன். ஆமாம், பரம்பு மலைன்னு சொல்லிட்டு இப்போ பிரான்மலைன்னு சொல்லி பேர் மாறி இருக்கு. இந்த மணியை பார்த்துக்கோங்க. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிக்கிற பல் சவுண்ட் புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். எத்தனையோ கிலோமீட்டருக்கு தாண்டி வரையும் கேட்கும். அது மாதிரி மைக்கிலேயே எப்படியோட இந்த தூணில் ஒரு கல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெளியே எடுக்கிறது. இதுலேருந்து எடுக்கவே முடியாது, எந்த பக்கம் இது பண்ணாலும் இந்த கல்லை எடுக்க முடியாது. ஆனால் யாரோ இது பண்ணி எடுத்துட்டாங்க இந்த கல்லை. நான் வந்து பார்த்து நம்ம வந்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும்ல. இங்கேருந்து நான் வியூ மட்டும் காமிக்கவா? இங்கேருந்து ஒரு வியூஸ் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். ஃபுல்லாக வியூவே தெரியுது. நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே நல்லாயிருக்கு. இங்கே நீ அங்கே போய் சுற்றுறோம், வீடியோ எடுக்கிறேன். அங்கே போய் கிளம்பிட்டோம் நாங்கள். அந்த சிலை யானை மாதிரியே இருக்கும். அந்த பாறை பார்க்குறீங்களா? அந்த பாறை வந்து யானை நிற்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்து நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. என்னம்மா இருக்காரு? எனக்கு ஒன்றுமே தெரியலையே என் கண்ணுக்கு. யார் இவரு? தட்சிணாமூர்த்தியா? கடவுளே, அவ்வளோ பெரிய பாறை வந்து இந்த ஒத்த கல்லில் தான் நிற்கிது. இன்னொரு பிளாக்ல சந்திக்கிறேன். பாய். இந்த கோயிலோடது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன்? சாரி, என்ன சாரி பாவட அன்றாடு.